தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓணம் பண்டிகையை ஒட்டி தென்காசி மலர் சந்தையில் பூக்கள் வாங்க கேரள வியாபாரிகள் குவிந்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் பூக்களின் விலை அதிக அளவு உயர்ந்திருக்கிறது. இருப்பினும் வியாபாரிகள் அதிக அளவில் வாங்க குவிந்திருக்கிறார்கள். விவரங்கள் என்ன? வெளிச்சலை கொண்டாடுகின்றார்கள். தனது மக்களால் போற்றப்படும் காலத்தில் ஒவ்வொரு ஆட்டமானது தனது மக்களை வருவார் என நம்பப்படுகிறது. அவரை வரவேற்கும் வகையில் வீடுகளில் அலங்கரிக்கப்பட்டு கொண்டாடுகிறார்கள். 10 நாட்கள் இந்த கொண்டாட்டம் என்பது நடந்து வருகிறது. மலர் அலங்காரங்கள் ஓணத்தின் போது வீடுகள் முன் மலர்களால் கோலங்கள் இல்லையா பூக்களால் கோலங்கள் அமைக்கப்படுகின்றன. விளையாட்டுகள் மற்றும் கேரளா கலாச்சார நிகழ்ச்சிகள், மக்கள் பாரம்பரிய விளையாட்டுகள் ஈடுபடுவார்கள். மேலும் பாரம்பரிய உடைகள் அணிந்து இந்த மகாபலி வரவேற்கும் விதமாக இந்த ஓணம் திருநாள் என்பது கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில்தான் நாளை கேரளா மக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் அங்கு கேரளா மக்களுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களுமே தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இதில் முக்கியமாக காய்கறிகள் மற்றும் பூக்கள் அதிக அளவில் இந்த காலங்களில், அதாவது ஓணம் திருநாளில் தான் அங்கு அதிக அளவு தேவைப்படுகிறது. அதனால இந்த மலர்கள் வாங்குவதற்காக தென்காசி பகுதியில் உள்ள தென்காசி மற்றும் தங்கரங்கோயில், சிவகாமிபுரம், சுரண்டை உள்ளிட்ட பகுதியில் உள்ள அமைந்திருக்கும் பூக்கள் சந்தைகளுக்கு கேரள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் பூக்களை கொள்முதல் செய்து தற்போது வாங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது சில நாட்களுக்கு முன்பு விவசாயிகள் விளைச்சல் அதிகமாக இருந்த சமயங்களில் 1 கிலோ மல்லிகைப்பூ 300 ரூபாய் 350 ரூபாய் விற்பனையானது. இதனால் அவர்களுக்கு போதிய விலை கிடைக்காம இருந்தது. தற்போது விநாயகர் சதுர்த்தி மற்றும் சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் ஓணம் பண்டிகை என்பதால் கடந்த சில நாட்களாகவே பூக்களின் விலை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது அந்த சமயத்தில் பூக்களுக்கு விலை கிடைக்காத நிலையில் தற்போது இந்த ஓணம் திருநாளை முன்னிட்டு 1 கிலோ மல்லிகைப்பூ 900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல் இந்த கேரளா மக்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இந்த கேந்திப்பூ என்பது 30 ரூபாய் 20 ரூபாய் கிலோ விற்பனை செய்யப்படும். தற்போது 90 ரூபாய் 100 ரூபாய் 110 ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள விவசாயிகள் இந்த சங்கரங்கோயில் மற்றும் தென்காசி, சிவகாமிபுரம் பூச்சந்தைகளுக்கு கொண்டாந்து அவர்கள் ஏலம் மூலம் விற்பனை செய்து தற்போது கேரளா மக்கள் மொத்த அளவில் கொள்முதல் செய்து தற்போது அந்த சிறிய வாகனங்களில் ஏற்றுமதி செய்யப்பட்டு அவர்கள் செல்கின்றனர். அதாவது கணிசமான விலைகள் பூக்கள் கிடைப்பதால் கேரள வியாபாரிகள் மற்றும் கேரளா பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது கடந்த வருடம் மேலும் 1 மடங்கு பூக்கள் அந்த கேரளா மக்கள் வாங்கி செல்கின்றனர் என்று வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது தென்காசி மாவட்டம் கேரளா பகுதியில் எல்லையோர பகுதியில் இருப்பதால் அதிக அளவில் பூக்கள் என்பது தென்காசி மாவட்டத்திலிருந்து வாங்கி செல்கின்றனர். தற்போது ஓணம் பண்டிகை என்பது தென்காசி மாவட்டத்தில் இந்த பூக்கள் வாங்க வருவதால் ஓணம் பண்டிகை என்பது களை கட்டியுள்ளது. காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜன். ஏரியாவிலேருந்து எல்லாம் தோட்டத்துக்காரர் நிறைய நல்ல பூக்களாக கொண்டு வராங்க. நல்ல இந்த வருஷம் நல்ல வியாபாரம் இருக்குது. நல்ல நம்ம மற்ற ஏரியாவிலேருந்து நம்ம ஏரியாவில் நல்ல தரமாக பூக்கள் வருது. நல்ல இந்த வருஷம் நல்ல சேல்ஸ் போகுது. கேரளா நல்ல ஓணம் கொண்டாடுறாங்க. நல்ல பூக்கள் நிறையா போகுது. நம்ம ஏரியாவில் விவசாயிகளுக்கு பிறகு நல்ல விலை கிடைக்குது. இந்த வருஷம் நல்ல வியாபாரமும் இருக்குது. போன வருஷம் டபுள் இருக்குது. இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. இங்கே சங்கரங்கோயில் மெயின் சங்கரங்கோயில், சிவகாமிபுரம், தென்காசி பக்கமாக இருக்கிறதுனால நிறையா அவங்க சௌகரியமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஜெவந்தி கிலோ 250 ரூபா ஒயிட் ஜெவந்தி. அதில் புளு இருக்குது 200 ரூபா, மல்லிகைப்பூலாம் 900 ரூபா, பிச்சிப்பூனா 300 ரூபா, வாளாமல்லி 150, இப்படி ஒவ்வொன்று கேந்தி 80 ரூபா 90 ரூபா இருக்குது. முகூர்த்த நாள் நல்லாயிருக்கும். ஓணத்துக்கு இவ்வளோ அதிகப்படியான பூ போகிறது ஓணத்துக்கு தான்.